வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 2024ல வெளியான கார்னிகா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இது உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். கார்னிகான்ற ஒரு பொண்ணு அவளோட வீட்டுல மர்மமான முறையில இறந்து போறா. அவ தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி கேஸை முடிச்சிடுறாங்க. ஆனா இது எல்லாமே வேற ஒரு பொண்ணுக்கு கனவா வருது. கார்னிகாவோட சாவுல ஏதோ ஒரு மர்மம் இருக்க மாதிரி அவங்களுக்கு தோணுது. இது ஒரு கதையா எழுதுனா என்னன்ற மாதிரி எழுதிட்டு இருக்காங்க. அப்படி எழுத நினைக்கிற இந்த ரைட்டரையும் யாரோ கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் இருக்குன்றதை இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்றாரு. குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் கதையா இருக்கும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே பேய ஊர்னு ஒரு ஊரை காட்டுறாங்க. இங்க தாத்தா அவரோட பேத்தி கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேத்தியோட பேர் தான் கார்னிகாவா இருக்கும். தாத்தா என்ன சொல்றாருன்னா, இவங்க குடும்ப தெய்வத்தை பத்தி சொல்றாரு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருந்திருக்கும். அந்த இடத்துல தான் அந்த சாமியோட சிலை இருந்திருக்கும். அதாவது நாகம் மாதிரி தான் அந்த சாமி சிலை இருக்கும். இவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த சாமியை வழிபடுற வேலை எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவரோட கொள்ளு தாத்தா தான் அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு இருந்திருப்பாரு. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல இருந்த சிலை காணாம போயிருக்கும். ஐயோ, சிலையை யாரோ திருடிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே வருத்தத்துல இருந்திருப்பாங்க. அந்த சிலை காணாமல இருந்து அந்த மரம் இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமா வாடிக்கிட்டே இருக்கு. ஆனா அதுல இருக்க பழங்கள் மட்டும் வாடாம ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன பழங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷா இருக்கு, இதை எடுத்து வைக்கலாமான்ற மாதிரி இந்த பெரியவர் யோசிக்கிறாரு. எடுத்து வைக்கலான்ற மாதிரி சேமிக்கிற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருக்காரு. இப்ப சேமிச்ச மாதிரி வச்ச இடத்துல அந்த பழங்கள் எல்லாமே வைரக்கல்லு மாதிரி மாறுது. இதை நம்ம குடும்பமே வச்சுக்கணும், இது மூலியமா நமக்கு ரெகுலரா நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி பெரியவங்க எல்லாம் நம்புறாங்க. அதை ஒரு ஃபார்மட்டா கொண்டு வந்துடுறாங்க. தலைமுறை தாண்டி அதை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த கதையை கேட்டுட்டு இருக்கா பாத்தீங்களா, அந்த கார்னிகாவோட கையில கூட அது சம்பந்தப்பட்ட ஒரு ஜுவல் இருக்கு. இவங்க ஃபேமிலி லேடிஸ் தான் அந்த ஜுவல்ல ரெகுலரா யூஸ்லாம் பண்ணிருப்பாங்க. இத பத்திலாம் தாத்தா சொல்றாரு. இத பத்தி நம்ம ஊர்ல மத்தவங்களுக்கு தெரியாம பாத்துக்கணும். நம்ம முன்னோர்கள் எப்படி அதை பத்திரமா வச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி நம்ம பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் தாத்தா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. போலீஸுங்க எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த வீட்டுல நந்தினி அப்படின்ற ஒரு ரைட்டர் இருந்திருப்பாங்க. அந்த ரைட்டரை வீடு பூந்து யாரை அட்டாக் பண்ணிருக்காங்களா இல்ல அவங்களே தற்கொலை பண்ணிக்கலாம்னு முயற்சி பண்ணிருக்காங்களா தெரியல. அவங்க காயப்பட்ட மாதிரி இருந்திருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஹாஸ்பிட்டல்லையும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க. நந்தினிக்கு கொலை முயற்சியா அப்படின்ற மாதிரி மீடியாட்கள் நியூஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த நந்தினியை பொறுத்த வரைக்கும் ஒரு வயசான அப்பா தான் இருக்காரு. அந்த அப்பா ரொம்ப சோகத்துல இருக்காரு. இப்ப அப்பா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என்னாச்சு, உங்க பொண்ணுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. என் பொண்ணுக்கு எதிரிங்கன்லாம் யாருமே கிடையாது. அவ ரைட்டரா இருந்தா அப்பப்ப ஏதாவது புக் எழுதுவா. கல்யாணம் பண்ணிக்கோன்னு எவ்வளவோ வாட்டி சொன்னேன், என் பேச்ச அவ கேட்கவே இல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு புக்ல ரொம்ப மூழ்கி இருந்தா, அதுதான் இந்த நிலைமைக்கு அவளை தள்ளிருச்சுன்னு நினைக்கிறேன்ற மாதிரிலாம் இவர் ஃபீலிங்கா பேசுறாரு. என்ன புக்குன்ற மாதிரி போலீஸ் கேக்குறாரு. அதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ணல, அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட தான் ஷேர் பண்ணிட்டு இருந்தா. இதுக்கெல்லாம் காரணம்னா அந்த ஃப்ரெண்ட்ஸை தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி இவர் லைட்டா கோவமா சொல்றாரு. சரி, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி ஒரு பொண்ணு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவங்க கிட்ட என்னதான் நடந்தது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நந்தினியை பத்தி இந்த ஃப்ரெண்டுமே சொல்றாங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரேரா தான் புக்கெல்லாம் எழுதுவாங்க. அவங்களோட கனவுல கார்னிகான்ற ஒரு பொண்ணை பத்தி கனவு வந்திருக்கும். அந்த கார்னிகாவை பொறுத்த வரைக்கும் தற்கொலை பண்ணி தான் இறந்து போயிருக்கான்ற மாதிரி கேஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கும். ஆனா இவங்களுக்கு அந்த கேஸ்ல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி தோணி இருக்கும். அது ஒரு கதையா எழுதணும்ன்ற மாதிரி எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்ப அந்த கார்னிகா இறந்து போனா பாத்தீங்களா, அந்த வீட்டுல உட்காந்து தான் இவங்க கதை எழுதிட்டு இருக்காங்க. கார்னிகாக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்காரு. அந்த பாய் ஃப்ரெண்டை ஊரை விட்டு துரத்திட்டாங்க. அவர் எங்க போனாருன்னு தெரியலன்ற மாதிரிலாம் இவங்க எழுதிட்டு இருக்காங்க. அப்பதான் கதை சொல்லிட்டு இருக்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிருப்பாங்க. நான் அந்த பகுதியில தான் இருக்குன்னு சொல்றாங்க. நீ எதுக்காக அந்த பகுதிக்கெல்லாம் போனன்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துல பேய் பிசாசுக்கான அறிகுறியே இல்ல, ரொம்ப நார்மலா தான் இந்த இடம் இருக்கு, நீ தேவையில்லாம பயப்படாதன்ற மாதிரி இவங்களுமே சொல்றாங்க. நீ கண்டிப்பா இந்த புக்கு எழுதி தான் ஆகணுமான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அதுக்கு நந்தினி இருக்காங்கல்ல, திடீர்னு எதுக்காக கார்னிகாவை பத்தி எனக்கு கனவு வந்தது, அந்த கனவு வந்தது எனக்கு உறுத்தலா இருக்கு, இவ சாவுக்கு பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்னு நினைக்கிறேன், அதை நான் எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் பண்ணிருப்பானான்ற மாதிரி ஃப்ரெண்டு கேக்குறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டு பண்ணிருப்பானா என்னன்னு எனக்கு தெரியல, நான் கதையை வேற மாதிரி முடிக்கலான் இருக்கேன். அதாவது கார்னிகா இறந்து போய் இப்ப பேயா இருக்கா, பாய் ஃப்ரெண்டோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போய் பேயா மாறிட்டாரு, ரெண்டு பேருமே சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி கதையை முடிக்கலான்னு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது ஃபிக்ஷனல் கதையா மாத்திரலான்ற மாதிரி இவங்க ஐடியா வச்சிருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து சவுண்டு கேக்குது. யாருமே இல்லாத வீட்டுக்குள்ள இருந்து என்ன சவுண்டு கேக்குதுன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப செக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்றதுக்காக வந்தவங்க ஒரு இடத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல கார்னிகா இவங்களோட கண்ணுக்கு தெரியுறா. கார்னிகா டான்சரு, அவ டான்ஸ் ஆடுற மாதிரி தான் கண்ணுக்கு தெரியுறா. இதை பாக்குற இவங்களுக்கு பக்குன்னு தூக்கி போட்டுது. இந்த வீட்டுல இதுக்கப்புறம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி வேகமா வெளியே ஓடி வந்துட்டு இருக்காங்க.
பார்த்தா இவங்களை கூட்டு போறதுக்காக அப்பா வந்திருக்காரு. இவங்க இருக்கிற இடத்த பத்தி அப்பா கிட்ட சொல்லியிருப்பாங்க போல. அப்பா கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. இவங்க எழுதி வச்சாங்க பாத்தீங்களா, அந்த பேப்பர் வேற எரிஞ்சிருக்கு. அதாவது கார்னிகாவோட பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கு. கார்னிகா இந்த மாதிரி கதையை முடிக்க விரும்பல, வேற மாதிரி தான் கதையை முடிக்க விரும்புறா போல அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது உண்மை என்னவோ அதை கண்டுபிடிச்சு எழுதுன்னு சொல்ல வராங்கன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இங்க இருந்து யோசிச்சுக்கிட்டே கிளம்புறாங்க. இங்கதான் கார்னிகான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. பொண்ணு ஒரு புக் எழுதிட்டு இருந்தாங்கன்னு மட்டும்தான் அப்பாக்கு தெரியும். என்ன கதை எழுதிட்டு இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் அப்பாக்கு கிளியரா தெரியாது. இன்ஸ்பெக்டர் இருக்காருல்ல, அதுக்கப்புறம் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாரு. என் பொண்ணுக்கு சித்தார்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு பேசினா, அந்த ஃப்ரெண்டு கூட புக் விஷயமா தெரிஞ்சுக்கிறதுக்காக நிறைய இடத்த சுத்தி பார்த்தா. இவ்வளவுதான் எனக்கு தெரியும், என்ன அவங்க சுத்தி பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. கடைசியா பொண்ணை பார்க்கும் போது பொண்ணு கொஞ்சம் பதட்டமா இருந்திருப்பாங்க. அவங்க ரெடி பண்ண கதையெல்லாம் டைப் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இதுதான் அப்பா கவனிச்சிருப்பாரு. நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நான் ஓகேவா தான் இருக்கேன். சீக்கிரமே இந்த கதையை நான் எழுதி முடிச்சிருவேன்ப்பா. அதுக்கப்புறம் நான் நார்மலா தான் இருப்பேன். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கல்யாணமும் பண்ணிக்கிறேன்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. பொண்ணு நார்மலா தான் இருக்கான்ற மாதிரி இவரும் யோசிச்சுக்கிட்டே கீழே போயிருப்பாரு. அப்படி கீழே இவர் உட்காந்துட்டு இருக்கும் போது ஏதோ சவுண்டு கேக்குது. அதாவது பாத்திரம் விழுந்த மாதிரி சவுண்டு கேக்குது. என்ன எதுன்னு பாக்குறதுக்காக வேகமா மேல வந்துட்டு இருக்காரு. பார்த்தா இவங்களே இவங்களோட கழுத்தை அறுத்த மாதிரி கீழே விழுந்து கிடக்குறாங்க. இவங்களே அறுத்தாங்களா இல்ல வேற யாராவது வந்து அறுத்தாங்களா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் தான் அப்பா போலீஸ்க்கு கால் பண்ணிருப்பாரு. பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. இப்போ ஒரு குரூப்பை நமக்கு காட்டுறாங்க. இந்த குரூப்போட எட்ட தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இவங்க தான் அந்த பொண்ணை காலி பண்றதுக்கு நினைச்சிருக்காங்க போல. அவ இன்னும் சாவலன்றது இப்பதான் உங்களுக்கு தெரிய வருது. ஏண்டா ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பாஸ் கோவப்படுறாரு. அப்போ கூட சரி, பாஸ் யாருன்றத தெளிவா நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த அடியாளுங்களை தான் காட்டுறாங்க. இப்ப ஃபாரன்சிக் டீம் ஆபீசர் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேசிடுறாரு. அது மூலியமா இது தற்கொலை முயற்சி கிடையாது, கண்டிப்பா யாரோ கழுத்து அறுத்திருக்காங்க. சிசிடிவியை செக் பண்ணலான்னு பார்த்தா அந்த பகுதியில சிசிடிவியே இல்ல. கண்டிப்பா எவனோ ஒருத்தன் இவங்களை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். ஏன்ற காரணத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவங்க கதை எழுதினது தான் அவனுக்கு பிரச்சனையா இருந்திருக்கு. இவங்க எழுதின கதையை நம்ம படிச்சு பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப கார்னிகாவும் தற்கொலை பண்ணிக்கல, யாரோ ஒருத்தர் சாவடிச்சிருக்காங்க. அதுல சம்பந்தப்பட்டவங்க தான் இதுலயும் சம்பந்தப்பட்டிருக்காங்களான்னு லேடி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. எக்ஸாக்ட்லி, நானும் அதுதான் நினைக்கிறேன். முதல்ல நம்ம படிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க படிக்கிறத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இப்பதான் கார்னிகாவை நமக்கு காட்டுறாங்க. கார்னிகா வீட்டுல ஒரு லேடி வேலை பார்ப்பாங்க. அந்த லேடியோட சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, கார்னிகா கிட்ட கோச்சுக்கிறா. சரி சரி கோச்சுக்காத, இந்த சாப்பிடுன்ற மாதிரி இவங்க பழலாம் தந்து அந்த சின்ன பொண்ணை சமாதானப்படுத்துறாங்க. கார்னிகா ரொம்பவே ஜாலி டைப்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. கார்னிகாவோட வீட்டை பொறுத்த வரைக்கும் அண்ணன் மட்டும்தான் இருக்காது. அப்பா அம்மா எல்லாம் சின்ன வயசுலயே ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க. கார்னிகா பரதநாட்டியம் டான்ஸரா இருப்பாங்க. கார்னிகா போறத வரதெல்லாம் ஒருத்தர் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அவர் பேரு நந்தன் அப்படின்றது. இவங்க டான்ஸ் கத்துக்கிறாங்கல்ல, அந்த இடத்துல தான் நந்தன் வேலை பார்த்துட்டு இருக்காரு. நந்தன் நம்மள சைட் அடிக்கிறாரு இவங்களுக்கு நல்லா தெரியும். இவங்களுக்குமே அந்த நந்தனை லைட்டா பிடிச்சிருக்கு. இத பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் பழகிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே மாதிரி இவங்க வீட்டுல கேர் டேக்கரா ஒரு அண்ணன் இருக்காரு. அவர் பேரு வாசு அப்படின்றது. அவர் குடும்பத்துல ஒருத்தர் மாதிரி தான், ரொம்ப கேரிங்கா தான் இவங்க கிட்ட பேசலாம் செய்யறாரு. கார்னிகாவோட அண்ணன் பேரு கர்ணன் அப்படின்றது. அவரை பொறுத்த வரைக்கும் தப்பான ஆளுங்க கூட சேர்ந்து எப்ப பாரு குடிச்சுக்கிட்டே இருக்காரு போல. அதை பத்தி தான் இந்த வாசு சொல்றாரு. இவர் தான் கார்னிகாவோட அண்ணனா இருப்பாரு. கார்னிகா அண்ணன் கூட பைக்ல போயிட்டு இருக்கும் போது கூட இந்த நந்தனை பார்த்து சிரிக்கிறாங்க. அவருமே பதிலுக்கு ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப கார்னிகாவோட ஒரு ஃப்ரெண்ட காட்டுறாங்க. அவங்க இவங்க ரெண்டு பேருமே பேசட்டும், பாதுகாப்புக்காக நிப்போன்ற மாதிரி வெளியே நின்னுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கார்னிகாவோட பிறந்த நாளா இருக்கும். அதனால பாய் ஃப்ரெண்ட் நந்தன் இருக்கார்ல, உனக்காக ஒரு கிஃப்ட கொண்டு வந்திருக்கேன், இந்த பாருன்ற மாதிரி ஒரு பாக்ஸை தராரு. இவங்களுமே அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இவங்க குடும்ப சிலை ஒண்ணு காணாம போச்சு பாத்தீங்களா, அந்த சிலையை தான் தந்திருக்காரு. இது எப்படி வாங்கிட்ட வந்ததுன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கார்னிகாவோட வீட்டுல போட்டோ இருந்திருக்கும். அந்த போட்டோல இந்த சிலையை பார்த்திருப்பாரு. எப்படியாவது கண்டுபிடிச்சு இவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் காமிச்ச சின்ன பொண்ணு கிட்ட தாத்தா திருடு போயிருச்சுன்னு சொன்னார்ல, திருடு போனது எப்படி இவங்கிட்ட வந்தது அப்படின்ற மாதிரி கார்னிகாக்கு ஒரு கேள்வி வருது. இந்த சிலை எப்படி உனக்கு கிடைச்சது சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே சொல்றதுக்காக தான் வராரு. அதுக்குள்ள அண்ணன் வந்துடுறாரு போல. இப்ப வண்டியில இருந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்காரு. சீக்கிரமா வான்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டுமே சொல்றாங்க. இப்ப வந்த கார்னிகா இருக்காங்கல்ல, இந்த பாக்ஸை நீ வச்சுக்கோ, நான் கேட்கும் போது தான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் சீக்கிரமா ஏறுன்ற மாதிரி கார்ல இவங்களை கூட்டு போயிடுறாரு. இன்னைக்கு நைட்டு இந்த ஊர் திருவிழாவா இருக்கும். இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இந்த நந்தனை பொறுத்த வரைக்கும் ஒரு பேண்ட்ல வாசிக்கிற வேலையும் பாப்பாரு. இப்ப அந்த இடத்துல மோளெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப சாமி கும்பிட வந்த கார்னிகா இவரை பார்த்து சைட்லாம் அடிக்கிறாங்க. அண்ணனுக்கு வேலை இருக்கு, அதனால நைட்டு வீட்டுக்கு வான்னு சொல்றாங்க. இவருமே சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பாரு. அண்ணன் இல்லாத சமயம் நந்தனும் வீட்டுக்கு வந்துடுறாரு. இவங்க கிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. கார்னிகா இப்போ ஒரு செயின் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுல அந்த பவளக்கல் இருக்கும். அதை பாக்குற இவர் இருக்கார்ல, இந்த செயின் நல்லா இருக்கு, இந்த செயின் மாதிரியே உனக்கு ஒண்ணு வாங்கி தரேன்னு சொல்லிட்டாரு. எது, இந்த செயினை நீ வாங்கி தர போறியா, இதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா, ரொம்ப காஸ்ட்லின்ற மாதிரி சொல்றாங்க.
இப்பதான் புதையில இவர்கிட்ட காட்டினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என் கூட வான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டு வராங்க. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கு போல, அந்த பிளேஸுக்கு தான் இவரை கூட்டு வராங்க. இவருமே ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராரு. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது தாத்தா ஒரு கதையை சொன்னாரு பாத்தீங்களா, அந்த கதையை சொல்லிக்கிட்டே தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. கதையை கேட்டா யாருமே நம்ப மாட்டாங்கல்ல, இவருமே பெருசா நம்பலாம் மாட்டாரு. நீ நம்ப மாட்டேன்னு தெரியும், அதை பார்த்தா நம்புவ வான்ற மாதிரி கூட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு பெட்டி இருக்கு. இந்த பெட்டிக்குள்ளதான் நிறைய இருக்கு, பாக்குறியான்ற மாதிரி அந்த பெட்டியை ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணும் போது தான் ஏகப்பட்ட பொருள் அங்க இருக்கிறது தெரியுது. இந்த குடும்பத்துக்கிட்டே இந்த மாதிரி ஒரு புதையல் இருக்குன்னு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும். ஆனா அதெல்லாம் பொய்யன்ற மாதிரி தான் இவர் நினைச்சிட்டு இருந்திருப்பாரு. உண்மைன்னு இப்பதான் தெரியுதுன்ற மாதிரி நந்தன் சொல்லிட்டாரு. அப்பதான் அண்ணன் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. அண்ணன் வந்துட்டாரு போல, கிளம்புன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே வேக வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த அண்ணன் குடிச்சிட்டு வந்திருப்பாரு போல, ஏன்பா குடிச்சு உடம்பை கெடுத்துக்கிறேன்ற மாதிரி அந்த வாசுவும் கேக்குறாரு. இப்ப அண்ணன் ஜன்னல் கிட்ட வரும்போது தான் யாரோ வீட்டை விட்டு ஓடி போறத பாக்குறாரு. இப்படி பார்த்தவரு உடனே பிடிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அச்சச்சோ மாட்டிக்க போறான் அப்படின்ற மாதிரி கார்னிகாவும் பயந்துட்டு இருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் ஓடிட்டு இருக்கும் போது குறுக்க வந்து அண்ணன் லாக் பண்ணிடுறாரு. இப்ப அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. யாரா நீ, என் வீட்டுல இருந்து எதுக்காக ஓடிட்டு இருக்க, திருட வந்தியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்லன்ற மாதிரி இவன் சொல்றான். அப்புறம் எதுக்காக வந்தன்ற மாதிரி இவர் அடிச்சிட்டு இருக்காரு. நந்தனுக்கு என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. கார்னிகாவை பாக்குறதுக்காக தான் வந்தன்ற உண்மையை சொல்லிடுறாரு. இதை கேட்கிற அண்ணனுக்கு இன்னும் கோவம் வருது. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்த உன்னை சாவடிக்க கூட தயங்க மாட்டேன், இந்த ஊரை விட்டு கிளம்புறன்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. இப்ப நந்தன் ஒரு லெட்டரை உங்களுக்கு அனுப்பியிருக்காரு. அந்த லெட்டர்ல நான் இந்த ஊரை விட்டே போக போறேன், ஏன்னா இந்த இடத்துல இருந்தா உன்னோட அண்ணன் என்ன பண்ணுவானே எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் எழுதியிருக்காரு. இந்த ஊரை விட்டு இவர் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. கார்னிகாவோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கள பரதநாட்டியம் கிளாஸுக்கு கூட்டு போறதுக்காக வீட்டுக்கிட்ட வராங்க. ஆனா அண்ணன் கர்ணன் இருக்காருல்ல, இதுக்கப்புறம் அவ கிளாஸ்க்குலாம் வரமாட்டா, கிளம்புன்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி விடுறாரு. கிளாஸுக்கு போகாம இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் அண்ணன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா சாப்பிட கூட மாட்டாங்க. கேர்டேக்கர் எவ்வளவோ பேசி பாக்குறாரு, அப்ப கூட இவங்க சாப்பிட மாட்டேன்ற மாதிரிலாம் அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இதனால கேர்டேக்கர் இருக்காரு பாத்தீங்களா, கர்ணன் கிட்ட பேசுறாரு. உன் தங்கச்சி சாப்பிடவே இல்ல, உன் அப்பா அம்மா இருந்தா இப்படியா விட்டு வச்சிருப்பாங்க, எதுக்குப்பா தங்கச்சி இப்படி கஷ்டப்படுத்துற, அவளை நீ சாப்பிட சொன்னாதான் சாப்பிடுவா, போய் சாப்பிட சொல்லு, அவளை பழைய மாதிரி நீ நார்மலா இருக்க விடுன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அண்ணனுக்குமே நம்ம பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி தோணுது. சரி தங்கச்சியை போய் சாப்பிட வைப்போன்ற மாதிரி சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு உள்ள வராரு. அப்படி உள்ள வந்தவர் தங்கச்சி கண்டிஷனை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. வாயில நுர தள்ளின மாதிரி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. தங்கச்சி அவசரப்பட்டு விஷத்தை குடிச்சிட்டா போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் தங்கச்சிக்கு செய்ய வேண்டிய எல்லா விஷயத்தையும் செய்யறாரு. இதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்டே நடந்திருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கர்ணன் இருக்கார்ல, இந்த வாசுவை கொலை பண்ண குற்றத்துக்காக ஜெயிலுக்கு போயிருப்பாரு. உண்மையில கொலை பண்ணாரா என்னன்னு தெரியல. ஆனா பிரசன்ட்ல அண்ணன் வெளியே கிடையாது, ஜெயில தான் இருக்காரு. போக போக நமக்கு தெளிவா புரியும். இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அந்த நந்தனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காரு. இதே நந்தனை பாக்குறதுக்காக நந்தினியும் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நந்தினிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. நீ தான் இந்த விஷயத்த பண்ணியான்ற மாதிரி கார்னர் பண்றாரு. இதை தாண்டி நந்தனை பத்தி வேற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த நந்தன் கார்னிகாவை ஏமாத்தி புதையில தூக்குறதுக்கு பிளான் போட்டிருக்காருன்னு இவருக்கு தெரியுது. உண்மைதானு கேக்குறாரு. நந்தனுமே ஒத்துக்கிறான். நந்தன் கிட்ட வேற யாரோ இந்த வேலையை கொடுத்திருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு மூலியமா புதையில பத்தி தெரிஞ்சுக்கோன்னு வேலையை கொடுத்திருக்காங்க. இவர் பாம்பு சிலையை தந்தாரு பாத்தீங்களா, அது உண்மையான சிலை இல்ல, இவரே ஃபேக்கா கிரியேட் பண்ணிருப்பாரு. இதை நம்ம தந்தோம்னா கண்டிப்பா புதையில காட்டுறத பத்தி அவ யோசிப்பா. அப்படி புதையில காட்டினா அதை கண்டுபிடிச்சு தூக்கிடலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அன்னைக்கு அவங்க ஓடி போக சொன்னாங்கல்ல, கொஞ்சோண்டு பொருளை அங்க இருந்து தூக்கிட்டு வந்திருப்பாரு. இவர்கிட்ட வேலை கொடுத்தாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட அந்த கொஞ்சோண்டு பொருளை தராரு. அதுக்கே இவருக்கு பெரிய அமௌண்ட் கிடைச்சிருக்கும். இந்த அமௌண்ட் மூலியமா வெளியூர்ல போய் செட்டில் ஆயிரலான்ற மாதிரி செட்டில் ஆயிருப்பாரு. இதை தாண்டி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. நீ யாருக்காகவோ வேலை பார்த்ததா சொன்னல, அது யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவங்கள பத்தி எனக்கு பெருசா எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். இன்ஸ்பெக்டர் இவன் சொல்றதை நம்ப மாட்டாரு. இவன் தான் கார்னிகாவை ஏதோ பண்ணிருக்கான், அதை பத்தி நந்தினி எழுதிடுவாங்களோன்ற மாதிரி பயந்துருக்கான், நந்தினியும் அட்டாக் பண்ணிருக்கான்ற மாதிரி நினைக்கிறாரு. நான் அட்டாக்லாம் பண்ணலன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி ஆதாரம் கிடைச்சா இவனை பாத்துக்கலான்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இவனுமே கொஞ்சம் திருத்திருந்து தான் முழிச்சிட்டு இருக்கான். நந்தினி சித்தார்த் அப்படின்ற ஒரு பையனை வர வச்சு பேசினா, அவன் கூட சேர்ந்து வேலைலாம் பார்த்தான்ற மாதிரி அப்பா சொன்னாரு பாத்தீங்களா, அந்த சித்தார்த் யாருன்றதை இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. தேவனா விசாரிச்சுக்கலான்ற மாதிரி விட்டுறாங்க. இப்ப இவங்களுக்குள்ள டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு. நந்தினி கார்னிகாவை பத்தி புக் எழுதியிருந்தாங்க பாத்தீங்களா, அந்த புக்கை பொறுத்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் பேரு நந்தன் எழுதியிருப்பாங்க. ஆனா நந்தன் ஃபேக்கா பழகுனா, அந்த புதையில அங்க இருந்து தூக்க பார்த்தான்றதெல்லாம் எழுதியிருக்க மாட்டாங்க. அப்படி இருந்தோம் நீங்க எப்படி சார் கண்டுபிடிச்சீங்கன்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை இவர் சொல்லிட்டாரு.
ஆக்சுவலா அவங்க எழுதின கதையில இல்ல, ஆனா அவங்க கிழிச்சு போட்டாங்கல்ல, அதுல எனக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சிலர் கதையை மாத்தும் போது வேஸ்ட் பேப்பர்லாம் கீழே போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பேப்பர்ல இது கிடைச்சிருக்கும். அவங்க டிராஃப்ட நிறைய மாத்திருக்காங்க. எங்க நம்மள கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு குற்றவாளி தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க ஒரு பென்ட்ரைவ் வாங்கியிருக்காங்க. அந்த பென்ட்ரைவ்ல உண்மையான டிராஃப்ட் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த பென்ட்ரைவை பத்தி விசாரிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆளுங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. நந்தினிக்கு கொலை முயற்சி நடந்தது பாத்தீங்களா, அந்த நாள் அவங்களுக்கு ஏதோ தெரிய வந்திருக்கு. அதனால தான் அந்த கில்லர் கொல்றதுக்கு ட்ரை பண்ணிருக்கான். அன்னைக்கு அவங்க எங்க போனாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா அன்னைக்கு அவங்க சாம்வேல்னு ஒரு நபரை பார்க்கிறதுக்காக போயிருப்பாங்க. அவர்கிட்ட பேசிட்டு வெளியே வராங்க. இவங்களை சாவடிக்கிறத பத்தி ஒரு டீம் பேசினாங்க பாத்தீங்களா, அந்த டீம்லாம் இங்க தான் இருக்காங்க. அந்த டீமோட ஹெட்டா தான் சாம்வேல் இருப்பாரு. இப்ப சாம்வேலும் உள்ள வாங்கடா பேசணும்ன்ற மாதிரி கூப்பிடுறாரு. இவர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காரான்ற மாதிரி ஒரு கேள்வியோட இங்க தான் இன்டர்மிஷனை போடுறாங்க. இப்ப திரும்பி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. கார்னிகாவோட கனவு இவங்களுக்கு வருது. சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முழிச்சிடுறாங்க. இப்ப முழிச்ச இவங்க இருக்காங்கல்ல, மேற்கொண்டு கதையை எப்படி கொண்டு போறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. கார்னிகாக்கு என்னதான் ஆச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பதான் இவங்க எழுதி வச்சதுல சில ரவுண்ட் எல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. யாரோ மார்க் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. அப்படி மார்க் பண்ணது என்னென்ன அப்படின்ற மாதிரி இவங்க பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கார்னிகாவோடது தற்கொலை கிடையாது, கொலை தான் பண்ணிருக்காங்க. யாருன்றதை கண்டுபிடிங்கன்ற மாதிரி கார்னிகா தான் இந்த விஷயத்த தந்திருக்காங்க. இப்ப நந்தினியும் சித்தார்த்த கூப்பிட்டு பேசுறாங்க. பேய் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. சித்தார்த்த பெருசா நம்ப மாட்டாரு. நான் சொல்றது உண்மைதான், அந்த கார்னிகாவை பத்தி நான் முழுசா தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா போல, நம்ம திரும்பி தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்க போவோம்னு சொல்றாங்க. சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப கார்னிகாவோட வீட்டுக்கு 2 பேருமே வந்துடுறாங்க. இவங்க கார்னிகாவோட பேய பார்த்தாங்கல்ல, அதை பத்தி இவர்கிட்ட சொல்றாங்க. இவர் நம்ப மாட்டாரு. வா காட்டுறன்ற மாதிரி ஒவ்வொரு ரூமா கூட்டு வந்துட்டு இருக்காங்க. கார்னிகா நீ ஏதாவது சிக்னல் கொடு, அப்பதான் இவன் நம்புவான்ற மாதிரிலாம் இவங்க வேண்டிட்டு இருக்காங்க. ஆனா கார்னிகா எந்த ஒரு சிக்னலும் தராம இருக்காங்க. கிளம்பலான்னு நினைக்கும் போது திடீர்னு கார்னிகாவோட சவுண்ட் கேக்குது. அதாவது யாருமே இல்லாத வீட்டுல டான்ஸ் ஆடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. இதை கவனிக்கிற அவருமே ஓரளவுக்கு இந்த இடத்துல நம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. கார்னிகா ஒரு அக்கா கிட்டயும் அவங்களோட பொண்ணு கிட்டயும் பேசினாங்க பாத்தீங்களா, அந்த அக்கா கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. கர்ணனை பத்தி இந்த அக்கா சில விஷயங்களை சொல்றாங்க. அவர் முதல்ல குடிகாரர்லாம் கிடையாது, கூட இருக்கவங்க தான் அப்படி மாத்துனாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா கூட மாத்துனது யாருன்னு பாத்தீங்கன்னா சாம்வேல தான் இருப்பாரு. இன்டர்வல்ல ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் தான் கர்ணனை குடிகாரரா மாத்திருக்காரு. இவனை குடிகாரனா மாத்தி எப்படியாவது வீட்டுல இருக்க புதையில எடுக்கணும்னு நினைக்கிறாரு போல. இவர் தான் அந்த நந்தனை கூட அப்பாயின்ட் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. நமக்கு போக போக தான் கிளியர் ஆகும். கர்ணனுமே தங்கச்சி இறந்து போன சோகத்துல தான் இருந்திருப்பாரு. ஒரு நாள் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அங்க இருக்க போலீஸுங்களாம் இவரை லாக் பண்ணிட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. வாசுவை நீ தான் கொலை பண்ணிருக்க, அதுக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வாசுவை நான் கொலை பண்ணனா, நாளா கொலை பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா ஆளுங்க இருக்காங்கல்ல, இவரை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. கர்ணன் நான் கொலை பண்ணலன்னு சொல்றாரு. அப்ப கொலை பண்ணது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த மாதிரி இந்த கேஸ்ல நிறைய கேள்வி இருக்கதான் செய்யுது. கார்னிகாவோட ஆன்மா இருக்கு பாத்தீங்களா, நந்தினி இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஜன்னல் வழியா இவங்களை கவனிச்சிட்டு இருக்கு. இந்த டைம் கார்னிகாவோட பாய் ஃப்ரெண்ட் பேரு நந்தன் மட்டும் தான் இவங்களுக்கு தெரியும். அந்த நந்தன் எப்படி இருப்பாருன்னு கூட இவங்களுக்கு தெரியாது. அதே சமயம் அந்த கார்னிகாவோட ஃப்ரெண்ட பத்திலாம் இவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரையும் சந்திக்கணும், அவங்க மூலியமா புதுசா ஏதாவது தகவலை சேகரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த சித்தார்த்துக்கு லைட்டா இவங்களை பிடிக்கும், இவங்களுக்குமே சித்தார்த்த பிடிக்கும். ஆனா இதை 2 பேருமே வெளிப்படுத்திக்காம இருக்காங்க. சித்தார்த்தி உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதுதான் காரணமா இருக்கும். இப்ப கார்னிகாவோட ஒரு ஃப்ரெண்ட காட்டுறாங்க. ஒரு ஈவென்ட்ல அவங்க டான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வச்சு பேசுறதுக்காக இவங்க 2 பேருமே வந்துடுறாங்க. இப்ப கார்னிகாவை பத்தி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. கார்னிகாக்கு நந்தன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தார்ல, அந்த பாய் ஃப்ரெண்ட ஊரை விட்டு அனுப்பிட்டாங்க. அவர் திரும்பி வந்தாரான்னு கேக்குறாங்க. வரலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. அவரோட போட்டோ கூட இந்த பொண்ணு கிட்ட இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கிராமத்துல ஒருத்தருக்கு நல்லா வரைய தெரியும், அவர்கிட்ட அடையாளத்தை சொல்லி வரைஞ்சிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கார்னிகாவோட ஃப்ரெண்டும் நந்தனோட அடையாளத்தை எல்லாம் சொல்றாங்க. அதுக்கேத்த மாதிரி அவரும் டிராப் பண்ணிடுறாரு. இதை வச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரெண்டு தந்துடுறாங்க. இந்த டிராயிங்கை வச்சு அவனை எங்கன போய் தேர்றது அப்படின்ற மாதிரிலாம் சித்தார்த்த சொல்லிட்டு இருக்காரு. இவங்களுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு பேண்ட் குரூப்போட வண்டி போயிட்டு இருக்கு. அந்த வண்டியில நிறைய போஸ்டர்லாம் இருக்கு. அந்த போஸ்டர்ல நந்தன் இருக்காரு. இது நந்தன் தானே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப அந்த பேண்டோட ஹெட்டுக்கு கால் பண்ணி இவங்க பேசுறாங்க. நந்தனை பத்தி இவனுக்கு தான் தெரியும்ன்ற மாதிரி அவருமே போனை வேற ஒருத்தர் கிட்ட தந்துடுறாரு. நந்தனை பத்தி எதுக்காக விசாரிக்கிறீங்கன்ற மாதிரிலாம் அவர் கேட்கிறாரு. நேர்ல வந்து இவங்க கிட்ட பேசுறாரு. நந்தன் எப்பயோ பேண்டை விட்டு போயிட்டான், ரீசெண்டா அவனை பார்த்தேன், நாங்க 2 பேருமே போட்டோ எல்லாம் எடுத்தோன்ற மாதிரி போட்டோவெல்லாம் காட்டுறாரு. அது மூலியமா நந்தனை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்க முடியுமான்னு யோசிக்கிறாங்க. அதுல நந்தனோட கார் இருக்கு. அந்த கார்ல நம்பரை பார்க்க முடியுதுல, இந்த நம்பர் மூலியமா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி இவங்க பேசிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்கல்ல, அப்போ ஒரு இடத்துல இவங்களோட கார் பிரேக் டவுன் ஆயிருது.
பேசாம பக்கத்துல சாப்பிட்டுட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப சாப்பிடறதுக்காக பக்கத்துல இருக்க கஃபேக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே ஒரு கடைக்கு வந்திருக்காங்கல்ல, அந்த கடையோட ஓனரா தான் அந்த நந்தன் இருப்பாரு. நந்தனை பார்த்து இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. நந்தன் கிட்ட வேற ஆள் மாதிரி நம்ம சாதாரணமா பேசணும்னு யோசிக்கிறாங்க. மீடியால இருந்து பேட்டி எடுக்கிற மாதிரி இவங்க வந்துடுறாங்க. வந்தவங்க, நீங்க அந்த ஊரை விட்டு வந்துட்டீங்கல்ல, அந்த கார்னிகாவோட சாவுல உங்களுக்கு சம்பந்தம் இருக்குல்லன்னு கேக்குறாங்க. இவரு ஷாக் ஆயிடுறாரு. நீங்க யாரு என்னன்னு கேக்குறாரு. நான் கதை எழுதுறதுக்காக தான் வந்திருக்கேன். கார்னிகாவை நீங்க தானே சாவடிச்சீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவருமே நாளா சாவடிக்கலன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரசன்ட்லயும் நந்தனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தானே சாவடிச்ச சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் சாவடிக்கல, 2 பேரையும் நான் சாவடிக்கல, நான் பார்த்த விஷயத்த சொல்றேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ஏமாத்துறதுக்கு மட்டும் கார்னிகா கூட பழகல, இவர் கார்னிகாவை லவ் பண்ணவும் செஞ்சிருப்பாரு. கார்னிகாவை பார்க்கலான்ற மாதிரி நைட்டு நேரம் அவங்களோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஜன்னல் வழியா பாக்குறாரு. அப்படி பார்த்தவரு ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அந்த சமயம் கார்னிகாவை வேற யாரோ சாவடிச்சிட்டு இருக்காங்க. யாரா இது கார்னிகாவை சாவடிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரிலாம் கவனிக்கிறாரு. இவருக்கு செம்மையா பயம் வருது. இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. அப்ப சாவடிச்சவனோட முகத்தை பாக்கலையான்ற மாதிரி நந்தினி கேக்குறாங்க. பாக்கலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. ஏன் அண்ணனே இதை பண்ணிருக்க கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. இப்ப அண்ணனை பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வந்துடுறாங்க. உங்க தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்க, ஆனா நீங்க தான் உங்களோட தங்கச்சியை கொலை பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சின்ன வயசுலயே என்னோட அப்பா அம்மாவை நான் இழந்துட்டேன், எனக்கு எல்லாமே என்னோட தங்கச்சி தான், என் தங்கச்சியை நான் எப்படி சாவடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இவர் சாவடிக்கலன்னு உறுதியா சொல்லிட்டு இருக்காரு. அப்படி இவர் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு நந்தன் வரான். இவர் நந்தனை பார்த்து கோவப்படுறாரு. இவன் தான் என்னோட தங்கச்சி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசிக்கிற எல்லாத்தையும் அந்த கார்னிகாவோட ஆன்மா ஃபீல் பண்ற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க. நந்தினி இருக்காங்கல்ல, நீங்க உங்களோட தங்கச்சியை நேசிக்கிற மாதிரியே தான் இவரும் நேசிச்சிருக்காரு, இவரும் கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, உண்மையான குற்றவாளியை நான் கண்டுபிடிக்கிறேன்னு இங்க இருந்து கிளம்புறாங்க. நந்தினி கிளம்பி போனதுக்கு அப்புறம் நந்தன் இருக்கார்ல, இந்த அண்ணன் கர்ணன் கிட்ட பேசுறதுக்காக போறாரு. என்ன பேசினார்னு தெரியல. இவர் பேசி முடிச்சுட்டு வெளியே வராருல, அப்ப நந்தினி என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிட்டாங்க. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி, நீ திரும்பி அந்த கர்ணன் கிட்ட என்ன பேச போனேன்னு கேக்குறாங்க. உங்க தங்கச்சியோட சாவுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, நான் ஜன்னல் வழியா பாக்குறதுக்காக வரும்போது தங்கச்சியை வேற யாரோ சாவடிச்சாங்க, இதுதான் கவனிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நந்தினி அங்கிருந்து எங்க போனாங்க, என்ன விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சிசிடிவி மூலியமா செக் பண்ணுங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆடியன்ஸ் நமக்கு அந்த விஷயத்தை காமிச்சிடுறாங்க. இவங்க ஆட்டோல வந்துட்டு இருக்கும் போது ஒரு காரை பாக்குறாங்க. அது சாம்வேலோட காரா இருக்கும். கர்ணனுக்கு சாம்வேல்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு, அவர் தான் குடிக்க வச்சாருன்ற மாதிரி அந்த லேடி சொன்னாங்கல்ல, அதனால இவங்களுமே ஃபாலோ பண்றாங்க. அவர் பார்த்தா ஒரு சாமியாரை பார்த்து தான் போறாரு. அவர் எதுக்கு சாமியாரை பார்க்க வந்தாருன்ற மாதிரி இவங்களும் சாமியார் கிட்ட விசாரிக்கிறாங்க. அவர் எதுக்காக உங்களை பார்த்துட்டு போனாருன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சாமியார் முதல்ல சொல்றதுக்கு தயங்குறாரு. அதுக்கப்புறம் சொல்றாரு, அந்த சாம்வேலு ஒரு அப்பாவி பொண்ணோட சாவுல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கார்னிகாவோட சாவுல சம்பந்தப்பட்டிருக்காரு போல. கார்னிகாவோட ஆன்மா இருக்குல்ல, உள்ள இருந்தே சில விஷயங்களை பண்ணி இந்த சாம்வேல கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. அந்த ஆன்மாவை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட கேட்டான். நீங்களா கண்டுபிடிச்சதா நினைக்கிறீங்கல்ல, அது எதையுமே நீங்க கண்டுபிடிக்கல, அந்த கார்னிகா தான் உங்ககிட்ட காமிச்சா அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆக்சுவலா இவங்களுக்கு தற்செயலா நடந்ததா இவங்க நினைச்சாங்கல்ல, அது எல்லாத்தையும் கார்னிகாவோட ஆன்மா தான் பண்ணிருக்கோம். நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் கார்னிகா ஆன்மா இப்படி பண்ணுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சிசிடிவியை செக் பண்ண இன்ஸ்பெக்டர் இருக்காருல, பிரசன்ட்ல இந்த சாமியாரை பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. அவங்க கிட்ட என்ன பேசுனீங்கன்னு கேக்குறாரு. இந்த சாமியார் பேசின எல்லா விஷயத்த பத்தியும் சொல்றாரு. சோ இங்க இருந்து சாம்வேல்னு ஒருத்தரை பார்க்க போயிருக்காங்கன்றது தெரிஞ்சிருது. இப்ப கார்னிகா சாம்வேலை மீட் பண்ண வந்ததை நமக்கு காட்டுறாங்க. நந்தன் யாருக்காகவோ வேலை பார்த்த மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இந்த சாம்வேலுக்காக தான் வேலை பார்த்திருப்பாரு. சாம்வேல் என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் கொஞ்சமா கர்ணனை குடிகாரரா மாத்திருவாரு. எப்படியாவது கார்னிகாவை லவ் பண்ற மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிரு, அங்க இருக்க புதையில தூக்கி என்கிட்ட தந்துருன்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. நந்தனை இந்த விஷயத்தெல்லாம் பண்ண சொன்னது நீங்க தான், அங்க இருக்க புதையில எடுக்கிறதுக்காக நிறைய பிளான போட்டிருக்கீங்க, அதுக்காக தான் அந்த பொண்ணு கார்னிகாவை சாவடிச்சிருக்கீங்க, அண்ணனை மாட்டி விட்டுருக்கீங்க, இது எல்லாம் பண்ணது நீங்க தான் எனக்கு தெரியும், சீக்கிரமா என்னோட புக்ல இத பத்தி நான் சொல்லுவேன், உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருமே வார்னிங் கொடுக்குற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசுறாரு. அதை பத்திலாம் நந்தினி கவலைப்படாம இங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. நமக்கு இன்டர்வல்ல ஒரு சீனை காமிச்சாங்கல்ல, ஏறக்குறைய இந்த சீனை தான் காமிச்சிருப்பாங்க. இந்த சாம்வேல் தான் எட்டுன்னு கேட்டீங்கன்னா சாம்வேல் எட்டு கிடையாது. சாம்வேலுக்கு மேல ஒரு நபர் இருக்காரு. சாம்வேலே அவர் சொல்ற மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் இருக்காருல, சாம்வேல் வீட்டுக்கு வந்துடுறாரு. பொண்ணு மட்டும் தான் வீட்டுல இருக்காங்க. அப்பா எங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. 2-3 நாளா அப்பா வீட்டுக்கே வரலன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. அந்த சாம்வேல லாக் பண்ணோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க.
இந்த சமயத்துல தான் கர்ணன் ஜெயிலை விட்டு தப்பிச்சிட்டாருன்னு தெரிய வருது. இது ஜெயிலை விட்டு தப்பிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. ஜெயிலை விட்டு தப்பிச்ச கர்ணன் இருக்காருல, அவரோட வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. புதையலுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போனோம்ல, அந்த அண்டர் கிரவுண்ட்ல வந்து புதையல செக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா புதையல் இல்லைன்னு தெரிய வருது. இப்ப இவரும் கோவமா குருன்ற மாதிரி கத்துறாரு. இங்கதான் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த நந்தன் இருக்காருல, வேற ஒரு விஷயத்தை தான் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. நந்தன் நான் கில்லரை பார்க்கவே இல்லைன்ற மாதிரி சொல்லியது. நந்தன் கில்லரை பார்த்திருப்பாரு. கில்லர் யாருன்றதை நமக்கு ரிவீல் பண்றாங்க. அவர் பேர் தான் குருவா இருக்கும். ஆக்சுவலா வாசுன்னு ஒருத்தர் வேலை பார்த்தாருல, வாசுவோட பையனா தான் இந்த குரு இருப்பாரு. கார்னிகா சின்ன பொண்ணா இருக்கும் போது நகையை ஒரு இடத்துல கழட்டி வச்சிருப்பாங்க. அதை பாக்குற குரு இருக்காருல, இந்த கல்லு நல்லா இருக்கேன்ற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. இதை பாக்குற கார்னிகா அப்பாக்கு கோவம் வந்துருது. இந்த நகையை நீ தொடுவியா, திருட பாக்குறியா அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. ஐயா தெரியாம கையை வச்சிருப்பான் அப்படின்ற மாதிரி வாசு சமாதானம் பேசுறாரு. வாசுவோட பையன் குரு அடி வாங்கும் போது இவங்க சிரிக்க வேற செஞ்சிருப்பாங்க. அந்த குருக்கு இது வேற ஒரு கோவத்தை வர வச்சிருக்கோம். எப்படியாவது அந்த புதையலை நம்ம எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இப்ப வளர்ந்ததுக்கு அப்புறம் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா கார்னிகா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்கல்ல, அப்ப இவர் தான் பக்கத்துல வந்து நெரிச்சிருப்பாரு. அவங்க வாயில ஒரு விஷத்தை ஊத்திட்டு இருக்காரு. சமயம் பத்தி இவங்க கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து காத்துட்டு இருந்திருப்பாரு. அண்ணனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இதுதான் சரியான சமயம்ன்ற மாதிரி தான் இவங்களோட கதையை முடிச்சிருப்பாரு. அண்ணனுமே தங்கச்சி சூசைட் தான் பண்ணிக்கிட்டான்ற மாதிரி விட்டுருப்பாரு. அண்ணன் ஒரு நாள் வெளியே கிளம்பினாரு பாத்தீங்களா, அந்த சமயம் வீட்டுல இருக்க ஜுவல்லாம் தூக்கிடலான்ற மாதிரி குரு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. இப்ப சாமர்த்தியமா அந்த இடத்துக்குள்ள போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அப்பா வாசு பாத்துறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் பேசி கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறாரு. ஆனா அப்பா ஒத்து வர மாட்டாரு. அதனால அப்பான்னு கூட பார்க்காம காலி பண்ணிடுறாரு. அந்த கேஸ்ல தான் கர்ணன் மாட்டிருப்பாரு. சின்ன வயசுல நடந்த விஷயத்துக்காக தான் குரு இப்படி பண்ணிருக்காருன்றதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆனா கார்னிகாவை கொன்னதுக்கு அப்புறம் கார்னிகாவோட ஆன்மா இருக்குல்ல, இவருக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சாம்பேல் மூலியமா ஓட்டுறதுக்கான ஏற்பாடெல்லாம் இவர் விசாரிக்க சொல்லியிருப்பாரு. அந்த சாமியார் கிட்ட விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப பேய் ஓட்டுறதுக்காக தான் இந்த வீட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து நுழையிறாங்க. அப்படி நுழைஞ்சு வந்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா கர்ணன் உட்காந்துட்டு இருக்காரு. ஜெயில விட்டு தப்பிச்சவரு இவங்களை காலி பண்றதுக்காக தான் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. உன் தங்கச்சியை சாவடிச்சது நான் தான், என் அப்பாவை சாவடிச்சது நான் தான், உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த குரு இருக்காரு பாத்தீங்களா, கர்ணனை அடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள கர்ணன் அடிக்கிறாரு. தங்கச்சி ஆன்மா இருக்குல்ல, அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது. இருந்தாலுமே இவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல, கர்ணனை அடிச்சு இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப லாக் பண்ண மாதிரி பிடிக்க சொல்லிடுறாரு. கார்னிகாவை சாவடிச்சிருப்பாரு, அண்ணனை மாட்ட வச்சிருப்பாரு, அந்த ஜுவல் எல்லாத்தையும் எடுத்து பணக்காரரா மாறி இருப்பாரு. இருந்தாலுமே ஆன்மா மூலியமா இவர பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிருப்பாரு. இதை தாண்டி அந்த நந்தினி வேற புக் எழுதலான்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்க. இவன் என்ன புதுசா குடைச்சல் தரான்ற மாதிரி இவருக்கு பயம் வந்திருக்கும். அதனால தான் அந்த இடத்துல கதையை முடிக்கிறதுக்காக வந்திருப்பாரு. சாம்பேல் எக்ஸ்போஸ் ஆனா இவருமே எக்ஸ்போஸ் ஆவார்ல, அதனால தான் இவங்க கதையை முடிக்கிறதுக்காக போயிருப்பாரு. அதுக்குள்ள அங்க ஒரு பொருள் கீழே விழுந்து சவுண்ட் கேட்டிருக்கும். அதனால சரியா கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இப்ப சாம்பேல கையை பிடிக்க சொல்லிட்டு தான் குரு கதையை முடிக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா சாம்பேல் இருக்காருல, கையை விட்டுட்டு பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த தங்கச்சி கார்னிகா இருக்காங்கல்ல, இப்ப சாம்பேல கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க போல. இது மூலியமா அண்ணன் ஃப்ரீ ஆயிடுறாருல, இந்த இடத்துல தடுத்து சண்டை போடுறாரு. இப்ப அண்ணன் உடம்புக்குள்ள கார்னிகாவோட ஆன்மா இறங்கிருது. வெறித்தனமா சண்டை போடுறாங்க. அந்த குரு எப்படி சாவடிச்சானோ அதே மாதிரி இவங்களுமே குருவை கொஞ்சம் கொஞ்சமா சாவடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க என்னெல்லாம் இந்த சைட்ல பண்றாங்களோ அதெல்லாம் அண்ணன் அந்த சைட்ல பண்றாரு. அண்ணன் மூலியமா இவங்க குருவோட கதையை முடிச்சிடுறாங்க. இப்பதான் இவங்க நிம்மதி ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப கர்ணன் இருக்காரு பாத்தீங்களா, நந்தினியை பாக்குறதுக்காக வராரு. அவங்க இன்னும் சீரியஸான கண்டிஷன்ல தான் இருக்காங்க போல. இவங்க மூலியமா தானே இந்த விஷயம் எல்லாம் வெளியே வந்தது. அதனால அவங்களுக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப அவங்களோட அப்பாக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. எப்படி பார்த்தாலும் இவரு வாசுவை கொல்லலன்னு தெரிஞ்சிருச்சுல, ஆனா உடனே வெளியே வர வைக்க முடியாது. கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கோ, நான் வெளியே எடுக்கிறதுக்கான வேலை பண்றேன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உண்மையான குற்றவாளியை வெளியே வர வைக்கிறதுக்காக தான் கார்னிகா அவங்க கனவுல போயிருக்காங்க அப்படின்றது நமக்கு புரிய வருது. இப்ப இந்த இடத்துல சித்தார்த்து சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னும் கூட இந்த கதை முடியல, அந்த சிலையை யார் எடுத்தாங்கன்ற ஒரு கேள்வி இன்னமும் இருக்கதான் செய்யுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. கார்னிகாவோட தாத்தா ஒரு சிலை காணாம போச்சுன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதை எடுத்தது யாருன்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் காமிச்சு அடுத்த பாட்டுக்கு லீடு கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.